கிறிஸ்துவுக்குள் அருமையான கர்த்தரது யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவே உன் கதவை தட்டுகிறார், திறப்பாயா. ஆண்டவர் எந்த கதவை தட்டுவார்? வெளிப்படுத்த விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனங்களை வாசிப்போம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இந்த வசனம் கர்த்தர் வெளிப்படுத்திய விசேஷம் 7 சபைகளை விசாரிக்கும் போது சொல்லுகிறார். வாசப்படியிலே நின்று கொண்டிருக்கேன், ஒருவன் என் சத்தத்தை கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து விடுவேன். அந்த கதவு என்பது உன் இருதயத்தை கொடுக்கிறது. இருதயத்தை சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க தேவனை தரிசிப்பார்கள் வேதம் சொல்லுகிறது. இந்த கதவு என்பது உலக கதவு இல்லை, வாசல் கதவு இல்லை, உங்கள் இருதயமான கதவை தேவன் தட்டி கொண்டிருக்கிறார். சில ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு இன்னும் ஆண்டவர் அந்த பிள்ளைகளுடைய கதவை தட்டி கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் இன்னும் என்ன செய்யல, இடம் கொடுக்கப்படவில்லை. தேவன் யாரையும் கட்டாயப்படுத்தியோ நான் உள்ளே வருகிறேன் என்று சொல்ல மாட்டேன். உன் எழுத்து நான் வரட்டுமா, உன் இருதயத்தை கொடுப்பாயா ஆண்டு கேட்டா, அதை கேட்கிற ஒருவன் தான் ஆண்ட உள்ளே வருவார். அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விருப்பம் உண்டு. அவருடைய சத்தத்தை கேட்டு யார் கேட்கிறார்களோ அந்த இதய கதவுகளை திறந்தால் இயேசு உங்களுக்கு பிரவேசிப்பார், இயேசு உங்களை வழிநடத்துவார். இயேசு ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்த்துக்கும் தேவனே தன்னுடைய பொறுப்பேற்று குடும்பத்தை நன்மை தீமை உண்டாக்க ஞானத்தை தேவன் கொடுப்பார். ஒரு ஆடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆடு நல்லா போசித்து பிறகு போய் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஓனாயிட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த மேய்ப்பை என்ன செய்வானா, அது நல்லா போசித்து நல்லபடியாக இருக்கும்படியாக ஓநாய்களோ இல்லைன்னா விஷப்பூச்சிகளோ அதை தாக்காதபடி என்ன செய்வானா, அந்த ஆடுகளை பாதுகாக்க ஒரு மேய்ப்பன் வேண்டும். அவர் தான் நல்ல மேய்ப்பன். நம்ம இயேசு கிறிஸ்துவாக அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். நம்ம ஆடுகள் அதாவது ஓனாகிட்டையோ விஷ மனிதட்டையோ தீய சத்தியிட்டு போகாதபடி கர்த்தர் நம்ம மேய்த்து கொண்டிருக்கிறார். உன் கதவை அவர் தட்டும் போது நீ இடம் கொடுப்பாயா, உன் இருதயத்திலே அவர் பிரவேசிப்பார். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாக இருக்கணும். இந்த இருதயத்தில் மாறுபாடு இருதயம் இருக்கக்கூடாது, திருக்குள்ள இருதயம் இருக்கக்கூடாது, கேடுபாடு உள்ள இருதயம் இருக்கக்கூடாது, மாறுபாடும் இருதயம் இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது. அப்பதான் உன் இதய கதவாக கர்த்தர் இன்றைக்கு நீ இடம் கொடுக்கிற வைக்கும் உன் கதவை தட்டி கொண்டே தான் இருப்பார். ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு நீ இடம் கொடுக்காம இருந்தால் அவர் தட்டி கொண்டே தான் இருப்பார். அப்ப எல்லாத்துக்கும் ஆண்டவர் இதய தட்டுவாரா? அவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு மட்டும்தான். அப்ப இந்த இருதயம் எப்போ பரிசுத்தமாக இருக்குதோ கண்கள், நம் சரீரம் எல்லாமே பரிசுத்தமாக்கி விடுவிடும். இன்றைக்கு உன் வாசல் அருகே வந்து உன் கதவை தட்டுகிறாய், நீ திறந்தாய், ஆண்டவர் இன்றைக்கு பிரவேசிப்பா. ஆண்டவர் உன் வீட்டுக்கு வந்தா சகாய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது போல கர்த்தர் சொல்கிறார், உன் வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. அவர் இயேசு உங்க உள்ளத்தில் வந்துட்டா சாபம், வியாதி, கண்ணீர், நிந்த, மரணம், பயம் எதுவுமே இருக்காது. அந்த கதவை, இதய கதவான கதவை நீ யாருக்கு கொடுத்துடாத. ஆண்டவர் கொடுப்பீங்களா? இயேசுவே என் உள்ளத்தை வாங்கப்பா, இயேசுவே என் இதயத்தை நான் ஒப்பு கொடுக்குறப்பா, நீங்கள் வாசம் செய்யுங்கப்பா. நீங்கள் விசுவாசமாக கேட்பீங்களா? நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், அந்த பாவத்தை அறிக்கை செஞ்சுட்டு இயேசுவே என் உள்ளத்தை வாங்கப்பா. நீங்கள் உள்ள வராதபடி எதெல்லாம் பாவமாக தடையாக இருக்குதோ அதெல்லாம் வேண்டாப்பா. இந்த இருதயம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும். இந்த இருதயம் சுத்தமாக இருக்கணும். ஆண்டவரே, கண்களை முடிச்சோம்.
ஆண்டவரே, என் ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உன் வாசல் அருகே நிற்கிறேன். ஆண்டவரே, தட்டுகிற யாரோ திறக்கப்பட நான் பிரவேசிப்பேன் நீங்கள் சொன்னீங்கப்பா. வாசல் அருகே நீங்கள் நின்னா மட்டும் போதாதப்பா, என் பிள்ளைகள் இருதயத்தில் வாசம் செய்யுங்கப்பா. என் பிள்ளைகள் சாபங்கள் மாறணும், என் பிள்ளைகள் பாவங்களை மன்னியும், வியாதியிலிருந்து மன்னிங்கப்பா, மனுஷிகத்தில் மன்னிங்கப்பா. இன்றைக்கு உன் வீட்டுக்கு இயேசு எப்போ இருதயத்தை வராரோ உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வரும், சமாதானம் கொடுப்பா. இன்றைக்கு உன் வீட்டுக்கு ஒரு ரட்சணை நாள். இன்னைக்கு ஆண்டவர் வீட்டுக்கு ரட்சிக்கப்பட்ட நாள். ஆண்டவரே, காரியங்களை வாய்க்க செய்வார். ஆண்டவரே, என் பிள்ளைகள் தவறான காரியங்கள் பேசியிருந்தாலும், மாசற்ற இறுதி இருந்தாலும், கரப்பட்டு இருந்தாலும் மன்னிங்கப்பா. இந்த இடத்தில் என் பிள்ளைகளுக்கு வாசம் செய்யுங்க. தேவனே, என் பிள்ளைகள் இந்த இறுதியை திறந்து கொடுத்துருக்காங்கப்பா. கர்த்தர் உதவிக்கு இந்த இறுதியை பரிசுத்தப்படுத்தி கொடுங்க. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.